அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கவிதா விஜயன் பேசுறேன். வெல்கம் டு கவிஸ் பாட்காஸ்ட். இன்னைக்கு நான் பேசணும்னு நெனச்ச தலைப்பு, "ஹவ் ஐ டர்ன் மை இன்செக்யூரிட்டி இன்டூ ஸ்ட்ரெங்த் ஆஸ் எ நார்சிஸ்டிக் விக்டிம்." அதாவது நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஃபீலிங், ஒரு உணர்வு என்ன அப்படின்னாக்க, அது நார்சிஸ்டிக் விக்டிமா இருக்கிறவங்கள்ட்ட அதிகப்படியா காணக்கூடிய உணர்வு அது. என்ன அப்படின்னாக்க இன்செக்யூரிட்டி. அதாவது நம்மள பத்தி நம்மள நாம முழுசா நம்ப மாட்டோம். நம்ம வார்த்தைகள, நம்ம உணர்வுகள, நம்ம முடிவுகள, நம்மளுடைய வாய்ஸ நாம நம்பவே மாட்டோம். உள்ளுக்குள்ள உண்மைன்னு நம்ம யோசிச்சாலும், அத உண்மைன்னு நாமளே ஏத்துக்க மாட்டோம். அதுக்கு பேர் தான் இன்செக்யூரிட்டி அப்படின்றது. பொதுவா லைஃப்ல இன்செக்யூரிட்டி அப்படின்றது ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட மேட்டர்ஸ சொல்லுவாங்க. பட் இங்க நான் பேசப் போறது எமோஷன் சம்மந்தப்பட்டது. நம்ம ஃபீலிங் சம்மந்தப்பட்டது. சரிங்களா? இது எனக்கு ரொம்ப பர்சனலான ஒரு டாபிக்கும் கூட. ஏன்னாக்க இது ஃபிக்ஸ் பண்ண முடியாதது அப்படின்ற ஒரு நெனப்பு எனக்குள்ள ரொம்ப நாளா இருந்துச்சு. நான் என்ன நானே ஜட்ஜ் பண்ணிக்கிறது, என்ன நானே குறை சொல்லிக்கிறது. ஆ இத ஃபிக்ஸ் பண்ண நான் நெறைய எஃபோர்ட் எடுக்கணும் போல. அப்படின்னு ஒரு செல்ஃப் டவுட், செல்ஃப் ப்ளேம்லயே லைஃப்ல ரொம்ப நாள் தாண்டி வந்துட்டேன். இந்த இன்செக்யூரிட்டி அப்படின்றது நான் என்னுடைய குறையா நான் நெனச்சேன் நானு. அந்த இன்செக்யூரிட்டி அப்படின்ற உணர்வு என்னுடைய குறை, என்னுடைய பிஹேவியர்ல இருக்கக்கூடிய குறை அப்படின்னு நான் நெனச்சேன் நானு. என்கிட்ட ஏதோ தப்பு இருக்கு. நான் ரொம்ப வீக்கானவ. என்கிட்ட நம்பிக்கையே இல்ல. அதனால தான் இந்த இன்செக்யூரிட்டி என்கிட்ட இருக்கு. நான் அதுக்கு தகுதியானவ தான். அப்படின்னு என்ன நானே தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணி எனக்குள்ள நான் ஒரு பிம்பத்த உருவாக்கி வச்சிருந்தேன். ஆனா இதெல்லாம் தாண்டி வந்ததுக்கு அப்புறமேலுக்கு என்னுடைய ஹீலிங் எனக்கு சொன்ன ஒரு விஷயம், இந்த இன்செக்யூரிட்டி அப்படின்றது ஒரு குறைதானே ஒழிய, அது ஒரு சிம்ப்டம். அதாவது நம்ம நம்மள சரிப்படுத்தணும் அப்படின்றதுக்கான ஒரு சிம்ப்டம், ஒரு அறிகுறி அறிகுறி தானே தவிர, குறை கிடையாது. அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ, இன்னைக்கு நான் என்ன புரிஞ்சுகிட்டேன், என்னுடைய மொத்த வாழ்க்கையில இருந்து இந்த இன்செக்யூரிட்டி சம்பந்தமா நான் என்ன புரிஞ்சுகிட்டேன், நான் எப்படி பாதிக்கப்பட்டேன், அத எப்படி நான் பாதிக்கப்பட்டேன்னு தெரிஞ்சுகிட்டேன், அதுலேருந்து நான் என்ன புரிஞ்சுகிட்டேன், அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நான் பேசணும்னு நெனச்சேன். அதாவது நான் எப்ப பாரு அந்த இன்செக்யூரிட்டியா நான் ஃபீல் பண்ணும்போது, அத நான் எனக்கு எதிராவே நான் திருப்பிக்கிட்டேன். எப்படி அப்படின்னா, நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? ஏன் என்னால ஸ்ட்ராங்கா இருக்க முடியல? எந்த ஒரு விஷயத்துக்குமே ரீஅஷ்யூரன்ஸ் திரும்ப திரும்ப கேட்டு கேட்டு அத உறுதிப்படுத்தணும்னு நான் ஏன் நெனைக்கிறேன்? ஒரு வார்த்தையில அந்த நம்பிக்கை ஏன் எனக்கு வரமாட்டேங்குது? அத நான் ஏன் திரும்ப திரும்ப கேட்டு உறுதிப்படுத்திக்கணும்னு நான் நெனைக்கிறேன்? அப்படின்னு நான் எனக்கு நானே கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருந்தேன் நானு. என்ன கான்ஃபிடென்ட்டாவும், நல்ல தைரியமாவும், நல்லா எப்படி சொல்றது? நல்ல ஒரு தைரியத்தோடையும், பலத்தோடையும் இருக்கிறவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, நான் ரொம்ப டவுனா ஃபீல் பண்ணேன். கான்ஃபிடன்ஸ் அப்படின்றது, நாம நம்மள சந்தேகப்படவே கூடாது. அதுதான் கான்ஃபிடன்ஸ். அப்ப நான் இப்ப என்ன சந்தேகப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா, எனக்கு கான்ஃபிடன்ஸ் இல்ல அப்படின்னு நான் நம்பிட்டு இருந்தேன் நானு. அதே மாரி பலம் அப்படின்றது, நமக்கு யாருமே தேவையில்ல அப்படின்னு தூக்கி போடுறது தான் பலம் அப்படின்னு நான் நெனச்சுட்டு இருந்தேன் நானு.
இந்த இன்செக்யூரிட்டி வரும்போதெல்லாம் நான் ரொம்ப ஒரு மாரி அவமானமா, ஒரு கில்ட்டா ஃபீல் பண்ணேன். இது ஏன் வருதுன்னு நான் யோசிக்கவே இல்ல. ஆனா வந்துச்சு அப்டின்னா, அத அடக்கி வைக்க முயற்சி பண்ணேன். வெளிக்காட்டல. ஆனா நாம நம்மளுடைய உள் உணர்வுகள அடக்கி வைக்கிறதுனால, இந்த இன்செக்யூரிட்டி அப்படின்ற இந்த உணர்வு மறையாது. அதுக்கு பதிலா நமக்குள்ளயே நம்மகிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கும். நமக்குள்ள அந்த வாய்ஸ் வந்து அதிகமா இருக்கும். அந்த இன்செக்யூரிட்டி அப்படின்ற அந்த வாய்ஸ் வந்து நமக்கு அதிகமா இருக்கும். நம்ம சரின்னு தானே நெனைக்கிறோம். ஏன் நம்மால அத பேச முடியல? நமக்கு இது தப்புன்னு தோணுதே! ஏன் எடுத்து சொல்ல முடியல? நம்மள இவங்க மிஸ்ட்ரீட் பண்றாங்களே! நம்மள வந்து இவங்க டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றாங்களே! ஏன் நம்மால அத கேள்வி கேட்க முடியல? நம்மள அடக்கி வைக்கிறாங்களே! ஏன் நம்மால அத தாண்டி வர முடியல? அப்படின்னு நமக்கு உள்ளுக்குள்ள அந்த சத்தம், அந்த குரல் வந்து அதிகமாகிக்கிட்டே போகுமே ஒழிய, வெளியில யாருக்கும் காட்டக்கூடாதுன்னு நம்ம உள்ள அடக்கி வைக்க, அடக்கி வைக்க, உள்ளுக்குள்ள அந்த வாய்ஸ் ஆனது உங்ககிட்ட அதிகப்படியா சண்டை போட்டுட்டே இருக்கும். எதனால இது நமக்குள்ள உருவாகுது? நான் வந்து சில விஷயங்கள நான் நோட் பண்ண ஆரம்பிச்சேன். என் லைஃப்ல வந்துகிட்டே இருக்கும்போது, சில விஷயங்கள நான் நோட் பண்ண ஆரம்பிச்சேன். என்ன அப்டின்னாக்க, இந்த இன்செக்யூரிட்டி அப்படின்றது எனக்கு எப்பலாம் அ வெளிக்காட்டுது அப்படின்னாக்க, எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க கூட நான் இருக்கும்போது தான். என்னுடைய ஃபேமிலி ரிலேஷன்ஸ் ஆகட்டும், பிளட் ரிலேஷன்ஸ் ஆகட்டும், இல்ல என்னுடைய அ அ மேரிட் லைஃப்ல நான் ரொம்ப நெருக்கமானவங்க, நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையானவங்க அப்படின்னு நான் நினைக்கிறவங்கள்ட்ட தான் இந்த உணர்வு அவங்க கூட இருக்கும்போது தான் இந்த உணர்வு எனக்கு மேலோங்கி இருக்கிறத நான் கண்டுபிடிச்சேன். அப்படி இருக்கக்கூடாது தானே! நம்ம நம்புறவங்க, நம்ம விரும்புறவங்க நம்ம கூட இருக்கும்போது, இந்த மாரியான ஒரு இன்செக்யூரிட்டி நமக்கு வரக்கூடாது தானே! அப்ப அங்க இதுல என்னமோ தப்பு இருக்குன்னு தானே அர்த்தம். இது தப்பு இருக்குன்னு நான் சொல்றது, அவங்கள்ட்ட இருக்கு, அத திருத்தணுன்ற அர்த்தத்துல கிடையாது. நாம ஏதோ ஒண்ண சரியா புரிஞ்சுக்கல. நாம ஏதோ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க தவறியிருக்கோம். அப்படின்றது எனக்கு அங்க தோணுச்சு. இது எப்பப்பலாம் வெளிக்காட்ட ஆரம்பிச்சது அப்படின்னாக்கா, நான் உண்மையா இருக்கணும்னு நெனச்சு நான் பேசுவேன். ஆனா அத கேள்வி கேட்பாங்க. "நீ எப்படி இப்படி பேசலாம்? உனக்கு தோணுச்சுன்னா நீ பேசிருவியா?" அப்படின்ற மாதிரி. நான் என்னுடைய உணர்வுகள வெளிப்படுத்தினேன் அப்படின்னா, அது ஒண்ணுமே இல்லாத மாரி தூக்கி போட்டு போவாங்க. "எனக்கு முடியல, எனக்கு இது பிடிக்கல" அப்படின்னு நான் சொன்னா, அந்த வார்த்தைகளுக்கு அங்க மதிப்பே இல்லாம இருந்துச்சு. என்னுடைய தேவைகள் என்னன்னு நான் வெளிப்படையா சொல்லியும், அதுக்கான முக்கியத்துவம் அங்க இல்ல. நான் வந்து நேரடியாவோ, மறைமுகமாவோ எனக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னா, நான் இப்படிலாம் நான் எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது எனக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னா, "நீ ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ற. நீ ரொம்ப டிராமா பண்ற. ரொம்ப சீன் போடுற. நீ ரொம்ப ஓவரா பண்ற." இதுதான் எனக்கு அங்கேருந்து வந்த பதிலா இருந்துச்சு. ஸோ, அதனால நான் என்ன நம்புறதே நிறுத்திட்டேன். நாம எப்ப பாரு நமக்குள்ள இருக்கிறத வெளிய சொல்ல போனோம் அப்டின்னாக்க, நம்மள சுத்தி உள்ளவங்க எல்லாருமே எகெயின்ஸ்ட்டா பேசுறாங்களே! அப்போ உண்மையிலே நான் நான் வந்து ஃபீல் பண்றது, நான் சொல்றது தப்பு தானோ! அப்படின்னு என்ன நானே சந்தேகப்பட ஆரம்பிச்சுட்டேன். ஆனா உண்மையிலேயே நான் சொல்றது, நான் ஃபீல் பண்றது, நான் எக்ஸ்பிரஸ் பண்ண நெனைக்கிறது எல்லாமே கரெக்ட்டு. அங்க ஒரு விஷயம் இருக்கு. நான் என்ன நம்பல. என்ன சுத்தி உள்ளவங்க வாய்ஸ நான் நம்பினேனே ஒழிய, என்ன நான் நம்பாம இருந்தது தான் அங்க நான் பண்ண பெரிய தப்பு. அந்த நம்பிக்கை எனக்கு இல்ல, வரல. ஒரு நார்சிஸ்டிக் விக்டிமா அந்த நம்பிக்கை என்கிட்டருந்து பிடுங்கப்பட்டு இருந்துச்சு. அந்த நம்பிக்கை வந்து என்கிட்ட இல்ல. ஒரு பிரச்சனைன்னு ஏதாச்சும் ஒண்ணு வந்துச்சு அப்படின்னாக்க, என் பக்கத்து நியாயத்த நான் எடுத்து வச்சேன் அப்படின்னாக்க, அது எடுபடவே எடுபடாது. ஏன்னா, அத பேசுறது நானு.
இவ இப்படித்தான் பேசுவா. எது நடந்தாலும் இப்படி ஏத்தி கட்டி தான் பேசுவா. இவ சொல்றதுல எதுவுமே இல்ல. ஊர்வலத்துல இல்லாத நடக்குது. அப்படின்னு நான் என்னுடைய வார்த்தைகள, என்னுடைய ம் உணர்வுகள, நான் சொல்ல வர விஷயங்கள ஒரு முக்கியத்துவமாவே யாரும் எடுத்துக்கிறதே கிடையாது. இது இன்னைக்கு நேத்து நடந்தது இல்ல. என் குழந்தை பருவத்திலேருந்து நடந்தது தான். அதனால தான் நான் நார்சிஸ்டிக் விக்டிம்ன்றத ஓப்பனா சொல்லிட்டே நான் ஆரம்பிச்சேன் நானு. அங்க ஆரம்பிச்ச அதே பேட்டர்ன நான் வளர்ந்து வந்ததுக்கு அப்புறமேலுக்கும், நான் அதையே தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அதனால நான் என்ன நம்புறதே நிறுத்திட்டேன். அதனால இந்த நான் நம்புறத நிறுத்தினாலும், உள்ளுக்குள்ள அந்த இன்செக்யூரிட்டி அந்த உணர்வு, பாதுகாப்பு இல்லாத அந்த உணர்வு வளர்ந்துகிட்டே இருந்துச்சு. அது வந்து நான் வீக்கா இருக்கேன்றதுனால கிடையாது. ஆனா, என்னுடைய பெர்செப்ஷன என்ன சந்தேகப்பட வச்சுக்கிட்டே இருந்தாங்க. என்னுடைய உணர்வுகள நான் நம்புறத விட, அவங்களுடைய வார்த்தைகள நான் நம்பினேன் நானு. அவங்க என்ன குறை சொல்றாங்க. அவங்க என்ன அடக்கி வைக்க நினைக்கிறாங்க. அவங்க என்ன ஒண்ணுமே இல்லன்னு ஆக்க பார்க்குறாங்க. என்ன டவுன் பண்றாங்க. எல்லாமே தெரியுது. ஆனா, அவங்க வார்த்தைகளுக்கு தான் நான் முக்கியத்துவம் குடுத்தேன். அதுக்கப்புறமேலுக்கு தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. இந்த இன்செக்யூரிட்டி அப்படின்றது எனக்குள்ள தானா உருவான ஒரு பழக்கம் கிடையாது. எனக்குள்ள மத்தவங்களால சின்ன வயசுல இருந்து நான் வளர்க்கப்பட்ட விதம், அந்த நார்சிஸ்டிக் சிச்சுவேஷன், நார்சிஸ்டிக் அப்யூஸ், நார்சிஸ்டிக் விக்டிமா எனக்குள்ள புகுத்தப்பட்டிருக்கு. நான் எல்லா பாட்காஸ்ட்லயும் சொல்ற ஒரு விஷயம் தான். நம்ம கண்டிஷன் படுத்தப்பட்டு வச்சிருப்போம் மத்தவங்களால. அந்த கண்டிஷன் பண்ண விஷயங்கள்ல இந்த இன்செக்யூரிட்டியும் ஒண்ணு. நம்மள நாமளே சந்தேகப்படுறது. நம்ம உணர்வுகள, நம்ம வார்த்தைகள, நம்ம எண்ணங்கள, நாம என்ன பேசணும்னு நெனைக்கிறோமோ, அத நம்மள நாமே சந்தேகப்படுறதுக்கு பேர் தான் இன்செக்யூரிட்டி அப்படின்றது. இதுவும் நமக்கு தானா வந்தது கிடையாது. இந்த நார்சிஸ்டிக் விக்டிமா ஆனதுனால எனக்குள்ள புகுத்தப்பட்டது அப்படின்ற உண்மைய நான் ஒரு கட்டத்துல நான் தெரிஞ்சுகிட்டேன். அது மட்டும் இல்லாம, இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. நாம சின்ன பிள்ளையிலேருந்து வளர்ந்து வரும்போது, நமக்கு வந்து உண்மையான அன்ப வந்து குடுத்து வளர்த்துருக்க மாட்டாங்க. உண்மையான அன்புனா எப்படி இருக்கும் அப்படின்றத அவங்க நமக்கு காட்டியிருக்க மாட்டாங்க. அவங்க அன்புன்னு காட்டுறது என்ன அப்படின்னாக்க, அவங்க சொல்றத நாம செஞ்சா, அவங்க நம்மகிட்ட அன்பா பேசுவாங்க. அவங்க சொல்ற கண்டிஷனுக்கு நம்ம ஒத்து வாழ்ந்தா, அத அன்பா பேசுவாங்க. "நீ இத பண்ணா தான் நான் உன்ன ஏத்துப்பேன்" அப்படின்னு சொன்னா, அத நாம செஞ்சா, அதுதான் அன்பா நடந்துப்பாங்க. இதன் மூலியமா நம்ம என்ன நெனச்சுக்கிறோம், உண்மையான அன்பு அப்படின்றது நம்ம இவ்ளோலாம் பண்ணா தான் கிடைக்கும், அப்படின்னு நாம நெனச்சுடுறோம். உண்மையான அன்புன்றது கண்டிப்பா யாரையும் கஷ்டப்படுத்தாது. புரிஞ்சுக்கும். ஆனா, அந்த அன்ப நமக்கு இதுவரைக்கும் காட்டப்படாதனால, இதே மாதிரியான பிரச்சனைகள நமக்கு யார் குடுக்குறாங்களோ, அதுதான் அவங்க நம்ம மேல உண்மையா அன்பு வச்சிருக்கோம் அப்படின்னு நாம நெனச்சுருவோம். ஏன்னா, நமக்கு உண்மையான அன்பு எப்படி இருக்கும்னு தெரியாது. அத காட்டி வளர்க்கல. அந்த கண்டிஷன் படுத்தப்பட்ட அன்பு, அந்த கட்டாயத்துக்கு உட்படுத்தப்பட்ட அன்பு தான் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கிறோம். ஸோ, அதையே குடுக்குறவங்க தான் நம்ம மேல உண்மையா அன்பு வச்சிருக்காங்கன்னு நம்ம தப்பா புரிஞ்சுப்போம் நம்ம. இதுல இன்னொரு கொடுமை என்ன அப்படின்னாக்கா, நம்ம மேல உண்மையிலேயே அன்பு வச்சிருக்க ஒருத்தவங்க நம்ம கூட இருந்தாலும், அந்த அன்ப நம்மால உணர முடியாது. ஏன்னா, நமக்கு தான் உண்மையான அன்பு எப்படி இருக்குன்னே தெரியாதே! அத நம்மால உணர முடியாது. ஒரு நேரம் அவங்களுக்கு பிடிச்ச மாரி நடந்துக்கிட்டோம் அப்படின்னாக்க, நம்மள அப்படியே ரொம்ப ஹையா பேசுவாங்க. அவங்களே ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு நம்மள அப்படியே தூக்கி போட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரியான உண்மையான அன்போட வடிவம் நமக்கு காட்டப்படாதனால, நாம அனுபவிச்ச அந்த கஷ்டத்த குடுக்குற அந்த அன்பத்தான் உண்மையான அன்புன்னு நம்பி நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறமும்,
அதே மாரி கஷ்டத்த குடுக்குறவங்க காட்டுறது உண்மையான அன்புன்னு நம்பிடுவோம். ஆனா கடைசி வரைக்கும் நம்ம உண்மையான அன்ப உணரவே மாட்டோம். அதுவும் இந்த இன்செக்யூரிட்டிக்கு ஒரு காரணம். இந்த எமோஷனல் பேட்டர்னும் நமக்குள்ள இன்செக்யூரிட்டிய உண்டு பண்ணிடும். இது வந்து லவ்வே கிடையாது. அட்டாச்மென்ட். நாம வந்து ஒருத்தர் சொல்றத செஞ்சுட்டோம், ஒருத்தர் எதிர்பார்க்கிறத நாம செஞ்சுட்டோம் அப்படின்னா, அவங்க நம்ம மேல அன்பு காட்டுவாங்க அப்படின்னு நெனைக்கிறது அன்பே கிடையாது. அது அட்டாச்மென்ட் அதுக்கான பேர். ஸோ, இந்த இன்செக்யூரிட்டி உருவாவறதுக்கு இந்த போலியான அன்பும் ஒரு காரணம். என் வாழ்க்கையில வந்த டர்னிங் பாயிண்ட் என்ன அப்படின்னாக்க, இந்த இன்செக்யூரிட்டிய நான் எப்படி மாத்துனேன் அப்படின்னாக்க, ஒரே கேள்விதான். என்கிட்ட என்ன தப்பு இருக்கு? அப்படின்னு தான் இவ்ளோ நாளா என்ன நான் கேட்டு, கேட்டு அந்த இன்செக்யூரிட்டிய எனக்குள்ள வளர்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த கேள்விய மாத்தி கேட்டேன். இது ஏன் எனக்கு நடக்குது? இந்த உணர்வு ஏன் எனக்குள்ள எழும்புது? இந்த உணர்வு எழும்புவதற்கான காரணம் என்ன? தேடி போனேன். நமக்கு முன்னாடி எத்தனையோ ஸ்காலர்ஸ், எத்தனையோ ரிசர்ச்சர்ஸ் இதுக்கான வடிவங்கள 100 வருஷம், 200 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த எமோஷனல் பேட்டர்ன எழுதி வச்சிருக்கிறாங்க. அவங்க உணர்வு பூர்வமா அத உணர்ந்து, அவங்க ரிசர்ச் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அது இன்னைய வரைக்கும் அதே எமோஷனல் பேட்டர்ன் தொடர்ந்துகிட்டு இருக்கு. ஆனா, அந்த விழிப்புணர்வு அடைஞ்சவங்க மட்டும் தான் அந்த எமோஷனல் பேட்டர்ன புரிஞ்சுக்க முடியும். நான் போனேன், தேடி போனேன். நெறைய பார்த்தேன், நெறைய படிச்சேன். அப்பதான், அங்க தான் என்னையே நான் முழுசா பார்த்தேன். புரிஞ்சுக்கவும் தொடங்குனேன். எப்படின்னுனா, அந்த கேள்வி எனக்கு என்கிட்ட என்ன தப்பு இருக்குன்ற கேள்விய, இது ஏன் நடக்குதுன்ற கேள்வியா நான் மாத்துனேன். அந்த கேள்வி எல்லாத்தையுமே மாத்துச்சு. முதல்ல நான் என்ன நானே குறை சொல்றத நிறுத்தணும். என்ன நானே குறை சொல்றதுன்னா, எனக்குள்ள நான் பேசிக்கிற வார்த்தைகள் என்ன நானே குறை சொல்ற மாரி இருக்கு. செல்ஃப் ப்ளேம், செல்ஃப் டவுட். நான் என்ன குறை சொல்றது என்ன இருக்கு? என் பக்கம் என்ன தப்பு இருக்குது? நான் எதுக்கு குறைஞ்சு போனவ? அன்பு காட்ட குறைஞ்சவளா? இல்ல என் மேல கருணை இல்லாத குறைஞ்சவளா? இல்ல நான் எதுலயாவது தகுதி இல்லாதவளா இருக்கிறேனா? எதுவுமே இல்ல. அப்ப நான் ஏன் என்ன குறை சொல்லிக்கணும்? என்ன குறை சொல்றத முதல்ல நிறுத்தணும். இந்த இன்செக்யூரிட்டி அப்படின்றத என் நரம்பு மண்டலத்துக்கு நான் வந்து ஒரு சேஃப்டியா குடுத்து வச்சிருந்தேன். அதையும் கண்டுபிடிச்சேன். அப்போ அது சேஃப்டி இல்ல அப்படின்னு என் நரம்பு மண்டலத்துக்கு நான் புரிய வைக்கணும். என்னுடைய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வாய்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அந்த வாய்ஸ நெகட்டிவா இருக்கிற அந்த வாய்ஸ நான் பாசிட்டிவா மாத்தணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா என் கூட வெளியில இருக்கிறவங்க பேசுறாங்களோ இல்லையோ, ஆனா எனக்குள்ள ஒரு வாய்ஸ் எப்ப பாரு பேசிட்டே இருக்கும் இல்லையா? நம்ம எல்லாருக்குள்ளயுமே இருக்கு அந்த வாய்ஸ். அத நான் நல்ல விதமா மாத்த ஆரம்பிச்சேன். என்னுடைய உடம்புக்கு நான் என் மனசு உணர்றதுக்கு முன்னாடியே என் என் உடம்பு வந்து அந்த இன்செக்யூரிட்டிய ஃபீல் பண்ணிடும். ஏன்னா நான் அப்படிதான் என் உடம்ப பழக்கப்படுத்தி வச்சிருக்கிறேன். எனக்கு ஏதோ தோணுச்சுன்னு நான் கேட்க போன்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே, என் உடம்பு என்ன தடுக்க ஆரம்பிச்சுரும். "இத போய் கேட்காத, ஏதாவது பிரச்சனை வரும். அவங்க உன்ன புரிஞ்சுக்க மாட்டாங்க. நீ சொல்றது தப்பா இருக்கும்." அப்படின்றது. ஸோ, அப்போ என் உடம்புக்கு நான் குடுத்திருக்கக்கூடிய அந்த உணர்வுகளையும் நான் மாத்தணும். அந்த இன்செக்யூரிட்டின்ற அந்த உணர்வு என் வாழ்க்கைய கஷ்டப்படுத்தவோ, வீணாக்கவோ வரல. ஏன்னா, அது வந்து என்ன புரிஞ்சுக்க சொல்லுது. நான் அத வந்து உள்ளுக்குள்ள குடுத்துட்டேன். சின்ன பிள்ளையில இருந்தே வெளியில இருக்கவங்க குடுத்த அபியூஸ்னால நான் உள்ளுக்குள்ள என் என் உடம்புக்குள்ளேயும், மனசுக்குள்ளேயும் நான் புகுத்திக்கிட்டேன். அது அங்கேயே இருக்கு. அத நான் புரிஞ்சுகிட்டு, அத நான் கொஞ்சம் கொஞ்சமா நான் மாத்தணும். ஏன்னா, அத உருவாக்குனதும் நான் தான். அத புரிஞ்சுக்காம அது ஏதோ ஒண்ணு நெனச்சுட்டு இருந்துட்டேன். இப்ப அது என்னன்னு நான் தெரிஞ்சுகிட்டேன்.
அப்ப இனிமே அத நான் சரிப்படுத்தணும். ஸோ, அத நான் சரிப்படுத்த ஆரம்பிச்சேன். எப்படி அப்படின்னா, அந்த ஹீலிங் அப்படின்றது ஓவர் ரைட்ல நடந்துறது கிடையாது. நீங்க ஹீலிங் ஃபேஸ தொடும்போது, நீங்க நெறைய சந்திக்க வேண்டியது இருக்கும். கோபம், வருத்தம், வலி, பழிவாங்குற எண்ணம், வஞ்சம் இவ்வளவும் உங்களுக்குள்ள இருந்து வெளில வரும். அந்த ஹீலிங் ஃபேஸுக்கு நீங்க போறப்போ. ஆனா, அத எதையும் நான் என்ன தாண்டி நான் யாருகிட்டயும் காட்டல. ஆனா, நான் என்ன நம்பனேன். எனக்குள்ள இருக்கக்கூடிய அத்தன உணர்வுகளுமே நான் உண்மைன்னு நம்பனேன். நான் என்னுடைய வார்த்தைகள நம்பனேன். என்னோட எமோஷன நம்பனேன். என்ன நான் மதிக்க ஆரம்பிச்சேன். "நீ இப்படிலாம் உணர்றதுனால நீ தப்பானவ கிடையாது." அப்படின்னு நான் எனக்குள்ளேயே சொல்லிக்க ஆரம்பிச்சேன். என்ன பதட்டப்பட வைக்கிற என்வைரன்மென்ட் சிச்சுவேஷன்லேருந்து நான் என்ன விலக்கிக்கிட்டேன். வேணாம். உங்க கூட நான் இருந்தா எனக்கு இந்த பதட்டம் வருதா? நான் இங்க இருக்க விரும்பல. நான் எட்ட போயிடுறேன். அப்படின்னு நான் எட்ட போக ஆரம்பிச்சேன். யாருகிட்டயும் போய் ரீஅஷ்யூரன்ஸ் கேட்கறதையும் நிறுத்துனேன். இது நல்லா இருக்கா? இது சரியா இருக்கா? நான் எடுத்த முடிவு சரியா? அப்படின்னு திரும்ப திரும்ப மத்தவங்கள போய் கேட்டு கேட்டு என்னுடைய எண்ணங்கள அவங்கள வேலிடேட் பண்ண வைக்கிறத நிறுத்தனேன். அதே மாரி மத்தவங்கள்ட்ட போயிட்டு என்ன அவங்க புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும் அப்படின்னு என்ன பத்தின விளக்கம் குடுக்கறதையும் நான் நிறுத்திட்டேன். ஒருத்தவங்க போறாங்களா? தாராளமா போகட்டும். எனக்கு எந்த க்ளோஷரும் நீங்க குடுக்க வேணாம். இதுதான் காரணம், இதுதான் இதுன்னு சொல்ல வேணாம். நீங்க போயிட்டே இருங்க. அப்படின்னு தாராளமா அனுப்பி வச்சேன். கஷ்டம் தான். இதெல்லாம் செய்ய முடியல தான். அப்படியே நம்மளையே திருப்பி போட்ட மாரி, புரட்டி போட்ட மாரி இருந்துச்சு தான். ஆனா ஒரே ஒரு விஷயம், அந்த இன்செக்யூரிட்டி எனக்குள்ளேருந்து நான் எடுத்தே ஆகணுன்ற முடிவு பண்ணிட்டேன். அதுக்கான காரணம் என்னென்னவோ எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டேன். அந்த லிஸ்ட் படி ஒண்ணு ஒண்ணா ஒரு ஒரு ஸ்டெப்பா எடுத்து வைக்க ஆரம்பிச்சேன். கடைசியா நான் என்ன நம்ப ஆரம்பிச்சேன். என்னுடைய பவுண்டரிகள், என்னுடைய பொறுமை எல்லாமே நிலையாச்சு. நான் எதையுமே ஃபோர்ஸ் பண்ணல. ஆனா லிசன் பண்ண ஆரம்பிச்சேன். இத கேட்டுட்டு இருக்க நீங்களும், இந்த இன்செக்யூரிட்டி அப்படின்ற ஃபீலிங்குள்ள மாட்டிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த விஷயத்த தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க உடைஞ்சு போனவங்க கிடையாது. நீங்க வீக்கானவங்களும் கிடையாது. உங்களுக்குள்ள புகுத்தப்பட்ட ஒரு உணர்வ நீங்க உண்மைன்னு நம்பி, இன்னமும் செயல்படுத்திட்டு இருக்கீங்க. அதுதான் உண்ம. இந்த இன்செக்யூரிட்டி அப்படின்றது ஒரு சிக்னல் தானே ஒழிய, உங்ககிட்ட இருக்கக்கூடிய அது குறை கிடையவே கிடையாது. அதுக்காக நீங்க குற்ற உணர்வோ, வெட்கமோ பட வேண்டிய அவசியமே இல்ல. இதுக்கு தேவை புரிதல் மட்டும் தான். இந்த புரிதல் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா, நீங்க இந்த சிச்சுவேஷன, இந்த என்வைரன்மென்ட்ட மாத்த முடியும். உங்கள நீங்க சூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இன்னர் வாய்ஸ், அந்த இன்செக்யூரிட்டிய கண்டிப்பா உடைக்கும். ஆனா இது ஓவர் நைட்ல நடக்காது. கொஞ்சம் பொறுமையா நடக்கும். ஆனா கண்டிப்பா நடக்கும். அந்த இன்செக்யூரிட்டி நான் சொன்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இனிமே உங்களுக்குள்ள இருந்து வெளில போகறதுக்கு ஒரு வழிய காட்டும். புரியுதுங்களா? என்னுடைய குரல் உங்க மனசுல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்த தொட்டு இருந்துச்சு அப்படின்னா, அதுதான் என் குரலுக்கான வெற்றி. உங்கள் பொறுமைக்கும், அமைதிக்கும் நன்றி.